நதிநீர் பிரச்சினைகளில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்திய முதலமைச்சர் விஜய், தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையாது என மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. தமிழ்நாடு சார்பில் மாநாட்டின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய், உறுப்பினர்களாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன், தெலுங்கானா துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்டோரும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் விஜய், நதி நீரை உரிய முறையில் பங்கிடாமல் தென் மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்புக்கு வாய்ப்பில்லை என்றார். காவிரி விவகாரத்தை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் விஜய், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் ஆணைய உத்தரவுகளை உரிய நேரத்தில் அமல்படுத்தி கடைமடை மாநிலங்களின் நீர் உரிமையை பாதுகாப்பது அவசியம் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தொகுதி மறுவரையறை காரணமாக நாடாளுமன்றத்தின் தென் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடக்கூடாது என சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் விஜய், தொகுதி மறுவரையறையில் எந்த ஒரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் குறையாது என்ற சட்டப்பூர்வமான உறுதிமொழியை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், மேகதாது அணையின் ஒவ்வொரு சொட்டு நீரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்று தெரிவித்தார். நதிநீர் பங்கீடு என்ற நிலையில் இருந்து நதிநீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு நகர வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாகவும், ஒத்துழைப்பு அடிப்படையில் நதிநீர் பிரச்சினைகளை அணுக வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் கர்நாடகாவுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு மேகதாது அணை முக்கியம் எனவும் டி.கே. சிவக்குமார் கூறினார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறை தொடர வேண்டும் எனவும், 543 என்ற எண்ணிக்கை மாறக்கூடாது என்றும், அதன் அடிப்படையிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் எனவும் டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தினார். அதன் பின்னர் பேசிய கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன், முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் எனவும், புதிய அணையில் முழு நீரையும் தமிழ்நாட்டிற்கு தர தயார் எனவும் தெரிவித்தார். மேலும் புதிய அணைக்கான முழு செலவையும் கேரள அரசே ஏற்கும் என்றும், அணையின் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் அமைவிடத்தை தமிழ்நாடு மேற்கொள்ளலாம் எனவும் கூறினார். சமுத்ரா திட்டத்தின் கீழ் கேரளாவில் துறைமுக நகரை உருவாக்க பிராந்திய ஒத்துழைப்பை கேரளா கோருவதாகவும் முதலமைச்சர் வி.டி. சதீசன் தெரிவித்தார். கனிமவள ஏற்றுமதி திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எல்லைகள் கடக்கும் இடங்களில் இரவு நேரங்களில் வாகன போக்குவரத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு தேவை என்று வலியுறுத்தினார். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் 500 TMCக்கும் அதிகமான நீர் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் எனவும், நதிநீர் இணைப்பில் தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செல்லும் 4 புறநகர் ரயில்கள் வேலை நாட்களில் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் சென்னை கடற்கரையில் இரவு 10:20, 11:20, 11:40, 11:59 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் செல்லும் 4 ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு வரை
இரவு நேரத்தில் இயக்கப்படும் 4 ரயில்கள் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்துள்ள தெற்கு ரயில்வே, சென்னை கடற்கரையிலிருந்து கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மார்க்கத்தில் இரவு நேரத்தில் இயக்கப்படும் 2 ரயில்களின் நேரத்தை மாற்றியுள்ளது. அதேபோன்று ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 7 வரை சென்னை கடற்கரையிலிருந்து அதிகாலை 3:50 மணிக்கு செங்கல்பட்டு செல்லும் ரயில் வேலை நாட்களில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. அதே சமயம் ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 6 வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 7 புறநகர் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து இரவு 10, 11:20, 11:40, 11:59 மணிக்கு தாம்பரம் செல்லும் புறநகர் ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் இயக்கப்படும் 3 ரயில்கள் சென்னை கடற்கரை தாம்பரம் மார்க்கத்தில் மட்டும் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. மும்மொழி கொள்கையை நடப்பாண்டிலேயே அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கு நடப்பாண்டு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த மனுக்கள் தலைமை நீதிபதி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது திடீரென்று 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுதாரர்கள் வாதிட்டனர். ஏற்கனவே வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரக்கூடிய மாணவர்கள் திடீரென்று இந்திய மொழிக்கு மாறுவது என்பது இயலாத காரியம் எனவும், வேலை வாய்ப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு மாணவர்கள் வெளிநாட்டு மொழியை படிப்பதாகவும் குறிப்பிட்டனர். புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட பொழுது 2030ஆம் ஆண்டு மும்மொழிக் கொள்கை அமலுக்கு வரும் என தெரிவித்த மத்திய அரசு தற்பொழுது திடீரென நடப்பாண்டு முதலே அமல்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் மனுதாரர்கள் வாதிட்டனர். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், சம்ஸ்கிருதத்திற்கு கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 22 மொழிகளை திடீரென அமல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பினர். மேலும் ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தனர். நடப்பாண்டில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவதை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் 10 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்த மழையால் குறுவை சாகுபடி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், சன்னாநல்லூர், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளான மேலவடம்பேட்டை, கருங்குடி, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம், சித்தாமூர் உள்ளிட்ட இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காற்றுடன் கனமழை வெடித்து வாங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாராஜாப்பேட்டை, ஆற்காடு, சிப்காட், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான ராட்டினமங்கலம், சேவூர், இரும்பேடு ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகா அரசுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்ததாக அக்கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், வரும் காலங்களில் சோம்பேறியாக இல்லாமல் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் லஞ்சம், ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியில் காங்கிரசும் பங்கெடுத்திருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறிய KC வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் யாரையும் முதுகில் குத்தாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். Before the election also we got very big good offer from TVK. We stood like a rock along with the DMK. After election what happened? People of Tamil Nadu has given a clear verdict in favor of Vijay. There are 2 options before the Congress party at that point of time. 2 options. One is allowed BJP to rule back through backdoor in Tamil Nadu, or otherwise go with Vijay and defeat BJP divisive agenda. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்பதே காங்கிரசின் முக்கிய கனவு என்று மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பு கட்சியின் பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார்.
நெல்லை மாவட்டத்தில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கிறிஸ்தவ மதபோதகருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தேவர்குளம் அருகே ஊழியம் செய்வதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மதபோதகர் ஆபிரகாம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஆபிரகாம் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி சுரேஷ்குமார் அறிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது அதிர்ச்சியடைந்த மதபோதகர் ஆபிரகாம் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு நீதிமன்ற வளாகத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் பலத்த பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ்குமார் அளிக்கும் 4வது தூக்கு தண்டனை தீர்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரேஷன் அரிசியின் தரம் குறித்து சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இது தொடர்பாக தற்போதைய அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்க உனக்கு வச்சீங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம் ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ஆனா ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில தான் அரிசி சாப்பிடுறாருன்னு ஒரு தகவல் இன்னைக்குதான் அது தெரியுது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுறான்னு சொல்றாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது போல பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும் யாரும் ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி சாப்பிடுறது இல்ல. பெரும்பாலும் நான் இதுதான் உண்மையதான், நாங்கள் உண்மையை பதிவு பண்றோம். 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறது இல்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. மத்திய அரசாங்க தொகுப்புத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். அரிசி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சகப்பா இருக்காது. கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லை உடனுக்குடன் அரவைக்கு அனுப்பினால் இந்த நிலை ஏற்படாது. அது காலம் தாழ்த்தி அனுப்புகின்ற காரணத்தினால்தான் இந்த பழுப்பரிசி வருகின்றது. அது மட்டுமல்ல, மழை காலத்திலே ஈரப்பசையோடு நம்ம கொள்முதல் செய்கிறோம். இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். ஆனா இப்பொழுது இருப்பதை விட 2500 கோடி கூடுதலா செலவாகும். 10% அவுட்டம் குறையும். அதை இந்த அரசு பரிசீலித்து இந்த அற்புதமான அரிசியை நியாய விலைக் கடையில் அனைவருக்கும் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஜனவரி சீசனுக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்வதற்கு வரும் 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தெற்கு கிழக்கு ரத வீதி உட்பட 4 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையங்களில் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போனை ஒப்படைத்துவிட்டு டோக்கன் பெற்று செல்லலாம் என்றும், தரிசனம் முடித்துவிட்டு டோக்கனை காண்பித்து செல்போனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைமுகமாக அலைபேசியை கோயில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கிராமத்தில் குட்டியுடன் உலா வந்த யானை கூட்டத்தால் மக்கள் அச்சமடைந்தனர். மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் 5 யானைகள் வனப்பகுதியிலிருந்து நுழைந்தன. உடனடியாக டார்ச் லைட் உதவியுடன் அப்பகுதி மக்கள் யானைகளை விரட்டினர். இதனால் பிளிரியபடி யானை கூட்டம் ஓட்டம் பிடித்தது. வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில்
வீட்டில் அரிய வகை விலங்குகளை வைத்திருந்ததாக வனத்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட கேசவநாதனுக்கு ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. நடிகர் விக்ரம் லார்கிபான் குரங்குடன் வெளியிட்ட வீடியோ சர்ச்சையானதை தொடர்ந்து நடந்த விசாரணையில் பெருந்துறையில் உள்ள கேசவநாதனின் பண்ணையில் வனத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது 2 லார்கிபான் குரங்குகள், 7 ஆப்பிரிக்கன் சர்வல் பூனைகள், 2 டஃப்டட் கேப்யூஷன் குரங்குகள் என 11 விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணாநகரில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக தொழிலாளர் நல ஆணைய அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிலாளர் தீர்ப்பாய உத்தரவுப்படி 25% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினர். அரசிடம் பேசி முடிவெடுக்க அவகாசம் கோரப்பட்டதால் பேச்சுவார்த்தை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் 108 ஆம்புலன்ஸ்களுக்கு 5G வசதி உள்ள புதிய தொலைபேசிகள் வழங்கவும், ஊழியர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தரவும் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் அருகே புதுக்கோட்டை கிராமத்தில் ஆயுஷ்மான் பாரத் கார்டு பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் 100 ரூபாய் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பித்து கார்டை பதிவிறக்கம் செய்து லேமினேட் செய்து தருவதற்காக பணம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் MVM கல்லூரி அருகே பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. இதனால் பயணிகள் நடுவடியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் பேருந்து நின்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் நடத்துனரும் பொதுமக்களும் சேர்ந்து பேருந்தை தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். கொடைக்கானலில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டிகளை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வகுமார் தொடங்கி வைத்தார். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்றவர்கள் அடுத்ததாக மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரி முன்பு தொடங்கிய பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று போதையை ஒழித்து மக்கள் நலன் காப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டபடி பேருந்து நிலையம் வரை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை பேரூர் அருகே வீட்டின் மேல் தளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 110 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஹோசூரிலிருந்து கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படவிருந்த நிலையில் சாரங்கபாண்டி என்பவரை கைது செய்தனர். தலைமறைவான மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே தனியார் பேருந்தும் ஆம்புலன்ஸும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் லேசான காயத்தோடு உயிர் தப்பினர். செருத்துருத்தியில் இருந்து திருச்சூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் திருச்சூரில் இருந்து ஒற்றப்பாலம் நோக்கி சென்ற ஆம்புலன்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையோரம் இருந்த வயல்வெளிக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்தவர்கள் லேசான காயம் அடைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்த மறுநாளே அதற்கான பணிகள் தொடங்கின. மகிந்திரா நிறுவனத்தின் 6 வகை கார்கள் தேர்வு செய்யப்படுவதற்காக தலைமைச் செயலகத்தில் அணிவகுத்தன. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்காக சோதனை ஓட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட கார்கள்தான் இவை. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் கடந்த 12ஆம் தேதி பேசிய காட்டுமன்னார் கோவில் விசிக MLA ஜோதிமணி தன்னிடம் கார் இல்லாததால் தொகுதி மக்களை சந்திப்பதற்காக சென்று வர அதை அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வண்டி வாகனங்கள் வருவதற்கு எனக்கு சொந்தமா வண்டி கிடையாது, வாடகை வண்டிதான் வர. இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் விஜய் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
முதலமைச்சரின் அறிவிப்பு வெளியான மறுநாளே கார் மாடல்களை ஆய்வு செய்வதற்காக தலைமைச் செயலகத்திற்கு மஹிந்திரா நிறுவனத்தின் 6 வாகனங்கள் கொண்டு வரப்பட்டன. மஹிந்திரா நிறுவனத்தின் பொலிரோ XUV மாடல் கார் தேர்வு செய்யப்படுவதற்காக தலைமைச் செயலகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. 16 லட்சம் ரூபாய் முதல் 22 லட்சம் ரூபாய் வரையிலான மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக், 16 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான மகேந்திரா ஸ்கார்பியோ N, 14 லட்சம் முதல் 27 லட்சம் ரூபாய் வரை மதிப்பிலான மஹிந்திரா XUV 7X0 கார்களும் அடங்கும். மேலும் சுமார் 8 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஹிந்திரா பொலீரோ, 11 லட்சம் முதல் 14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஹிந்திரா பொலீரோ நியோ, 9 லட்சம் ரூபாய் முதல் 18 லட்சம் ரூபாய் வரையிலான மஹிந்திரா XUV 3X0 கார்களும் சோதனை ஓட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. கார்களின் மைலேஜ், பாதுகாப்பு வசதி, பராமரிப்பு செலவு உள்ளிட்டவற்றை கணக்கிட்டு எந்த கார் இறுதி செய்யப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காலை விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா விமர்சையாக நடைபெற்றது. அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் விதத்தில் பாண்டி, கிட்டிப்புல், கண்ணாமூச்சி, தாயக்கட்டை, பல்லாங்குழி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவ மாணவிகள் விளையாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கோயில் உண்டியல் பணத்தை ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க வேண்டும் என்று கூறி அறநிலையத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏப்பாக்கம் கிராமத்தில் உள்ள எல்லையம்மன் கோவில் கடந்த 1987ஆம் ஆண்டு அறநிலையத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கோயில் நிர்வாகத்தை ஊர் பொதுமக்களே நிர்வகித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்கோயில் உண்டியல் பணத்தை எடுக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலுக்கு வந்தபோது கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உண்டியல் பணத்தை எடுக்க விடாமல் தடுத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பெண்கள் கடை முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறும்பட்டி ஊராட்சி நாச்சியூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடிப்பவர்கள் அப்பகுதியில் பெண்களுக்கு தொந்தரவு அளித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த கடையை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி பெண்கள் கடையை திறக்க விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு சென்ற காவலர்கள் பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிவேகமாக சென்ற கார் சாலையின் மையத்திலிருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மதுரையை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் முத்து ரமேஷ் காரில் சென்றபோது கல்வேலிப்பட்டி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் மோதியது. ஏர்பேக் திறந்ததால் இருவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். காயமடைந்த இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பேருந்தின் ஜன்னல்களில் தொங்கியபடியும் படிக்கட்டுகளில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மாணவர்களின் இந்த உயிரை பறிக்கும் பயணத்தை தடுக்க தவறிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அப்போது பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், ஆனால் அதை செய்ய முதல்வர் ரங்கசாமிக்கு தைரியம் இல்லை என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியிலே இருந்து கொண்டு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இதற்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வரும். ஆனால் அதற்கான தெம்பு திராணி ரங்கசாமி அவர்களுக்கு கிடையாது. மேகமலையில் வசிக்கும் மக்களுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகமலை விவகாரத்தில் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். நாளைக்கோ நாளை மறுதினமோ உறுதியாக சீராய்வு மனு பதிவு செய்யப்படும். வெளியேற்றம் ஒருபோதும் இருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இந்த மக்களுக்கான நியாயத்தையும் நீதியும் உறுதியாக பெற்றுக் கொடுப்போம்.
திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் அசந்து தூங்கிய யுகேஜி மாணவனை ஆசிரியர் கம்பால் சரமாரியாக அடித்ததாக புகார் எழுந்துள்ளது. இதில் சிறுவனின் முதுகில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுவனை அழைத்துக் கொண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளிக்கு சென்று நிர்வாகத்திடம் முறையிட்டனர். மிருகத்தை விட மோசமான பிறவி பெத்து வளர்த்து ஆளாக்கி நாங்க ஃபீஸ் கட்டி அனுப்புவோம். நீங்க மிருக மாதிரி அடிச்சிருப்பீங்க குழந்தைய. மேனேஜ்மெண்ட் தெரியும். ஒரு ஃபோன் பண்ணீங்களா பேரண்ட்ஸ்க்கு? தெரியும். எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுங்க. காலையில இருந்து மேனேஜ்மெண்ட் ஒரு ஃபோன் பண்ணீங்களா? தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களிடம் செல்போன் மற்றும் பணம் திருடிய பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒரே நாளில் 3 பெண்களிடம் செல்போன்கள் மற்றும் பணம் திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிசிடிவி மற்றும் விசாரணை மூலம் சந்தேகத்திற்கிடமான பெண்ணை பிடித்த போலீசார் தூத்துக்குடி சத்யா நகரை சேர்ந்த 45 வயது முனியம்மாளை கைது செய்தனர். அவரிடமிருந்து திருடப்பட்ட செல்போன்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1200 போதை சாக்லேட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சுமார் 4 கிலோ எடை கொண்ட சாக்லேட்டுகளை கடத்தி வந்ததாக பீகார் மாநிலத்தை சேர்ந்த 19 வயது நர்கீஸ் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சாவூரை சேர்ந்த புல்லினம் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திடமிருந்து 100 சிறிய ரக விமானங்களை கொள்முதல் செய்ய கோவையை சேர்ந்த ஸ்கைவொர்க் ஏவியேஷன் நிறுவனம் 200 கோடி ரூபாயில் ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி கிராமத்தில் விமான தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டுக்கான விமானத்தை 1.5 கோடி ரூபாய்க்கும் ராணுவ பயன்பாட்டுக்கான விமானத்தை 1 கோடி ரூபாய்க்கும் விற்பனை செய்ய அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. 2 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய வகையில் உள்நாட்டிலேயே விமானங்கள் தயாரிக்கப்பட இருப்பது தமிழக விமான தொழில் துறைக்கு புதிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. முருகன் கோயிலில் கடந்த 50 நாட்களில் பக்தர்கள் 3.5 கோடி ரூபாய் காணிக்கை செலுத்தியுள்ளனர். உண்டியல்கள் நிறைந்த நிலையில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டன. இதில் ரொக்கமாக 3 கோடியே 60 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 635 கிராம் தங்கம் 9115 கிராம் வெள்ளியும் கிடைத்தது. மேலும் பக்தர்கள் 918 வெளிநாட்டு பணத்தையும் செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் மாணவர்களுக்கான விண்வெளி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாசாவின் முன்னாள் விண்வெளி வீரர் டொனால்ட் ஆலன் தாமஸ் பங்கேற்றார். 4 முறை விண்வெளி பயணம் மேற்கொண்ட அனுபவங்களை அவர் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், இந்திய மாணவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் அதிக ஆர்வத்துடன் இருப்பதாகவும் இஸ்ரோ மாணவர்களை ஊக்குவித்து வருவது பாராட்டுக்குரியது என்றும் தெரிவித்தார்.